நண்பர்களே வணக்கம். நான் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இப்போ பாருங்களேன், அதாவது ஃபினோ பேங்குக்கு டைரெக்டாக எப்படி அமௌண்ட்டை லோடு பண்ணுறதுங்கிறதுக்கு ஃபினோ பேங்க்லேருந்தே டைரெக்ட் கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஒரு 7 கரண்ட் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 7 கரண்ட் அக்கௌண்ட்டையும் இதில் நான் சொல்கிறேன். அந்த 7 கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் டைரெக்டாகவே நீங்கள் போய்ட்டு பணத்தை கட்டிட்டு பேங்க்லேயும் கட்டலாம் அல்லது சிடிஎம்ஏ மிஷின்லேயும் போடலாம். நீங்கள் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பில்லு கொண்டு வந்து பிரான்ச் சர்வீஸ்னு பேமெண்ட் சர்வீஸில் வந்து நமக்கு உங்களுடைய பேமெண்ட் சர்வீஸில் பில்லு கட்டுவீங்க. பிரான்ச் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும், கடைசி ஆப்ஷனு. அதில் போய்ட்டு பில்லு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு லோட் ஆகிடும். இதில் கொடுக்கக்கூடிய பேங்க் வேலெட்டுக்கு நீங்கள் பணம் ஒரு 100 ரூபா போட்டுட்டு லோட் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் தொடர்ந்து போடுங்க. சரிங்களா? இதுதான் இதை சொல்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்என்டி பணம் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 10 லட்ச ரூபா. இப்போ மணிகண்ட பிரபு சார், நம்ம அப்துல் ரஹ்மான் திருச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன், பூசப்பாண்டி சார், அருள்மணி சார், இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணும்போது அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ டெய்லியும் 10 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது பார்த்துங்களேன், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கும்? 10 நாளைக்கே 1 கோடி ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக தான் அவங்க டைரெக்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. யார்? ஃபினோ 7 அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு நியர்பையில் உள்ள பேங்கில் பணத்தை கட்டிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் எத்தனை கோடி கட்டினாலும் உங்களுக்கு டேக்ஸ் இஷ்யூ எதுவும் வராது. ஏன்னா நம்மளோட கணக்கு வழக்குகளை வந்து ஃபினோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம ஆல்ரெடி அவங்களே வந்து அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க. நமக்கு அதில் என்ன இன்கம் வருதோ அந்த இன்கம், இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 150 ரூபா இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா 1500 ரூபா. அதுக்கான டிடிஎஸை மட்டும் அவங்க பிடிச்சிருவாங்க. அந்த டிடிஎஸை நம்ம இயர் எண்டில் நம்ம அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நம்ம வாங்கி கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம எப்படி டேரெக்டாக வந்து எந்தெந்த பேங்கில் கட்டலாங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 7 பேங்கு. இந்த 7 பேங்கை பற்றி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேங்கை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு உள்ளே சொல்ல போகிறேன். இது 7 பேங்க்லேயும் பாருங்கள், ஆந்திரா பேங்கு, இண்டஸ்இண்ட் பேங்கு, கரூர் வைசியா பேங்கு, பஞ்சாப் நேஷனலு, ஆர்பிஎல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேங்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம். பாருங்கள், பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது அந்த அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன், ஐஎஃப்எஸ்சி கோடும் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் போட்டு பெனிஃபிஷரி நேம் வந்து இப்போ பேங்க்கில் டேரெக்டாக கட்டும்போது வந்து நீங்கள் பெனிஃபிஷரி நேம் போடுற மாதிரி இருக்கும். பெனிஃபிஷரி நேம் வந்து ஃபினோ பேமெண்ட் பேங்க்னே போட்டுக்கலாம். மிஷினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா? அதுதான் இது. அதேமாதிரி ஒவ்வொரு பேங்க்குமான சொல்கிறேன். பஞ்சாப் நேஷனல் இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டுவிட்டு நீங்கள் வந்து எங்கே கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, பிரான்ச் சர்வீஸில் போய் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். வீடியோஸ் வந்து நம்ம சிஸ்டத்தில் எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கோம். மொபைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பணம் கட்டும்போது உங்களுக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆடிட்டிங் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நாங்களே வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் ஆடிட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது தொடர்ந்து ஓன் அக்கௌண்ட்டில் போட்டு மாத்திரவங்களுக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணும்போது ஒன்றும் தேவையில்ல. சும்மா ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து பணம்லாம் கட்ட தேவையில்லை கவர்மெண்ட்டுக்கு. ஏன் என்ன சொல்ல வரேன்னு பாருங்களேன். ஒரு கடை இருக்குன்னா ஒரு கடைக்கு வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ இப்போது ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ நமக்கு இன்கம் வருது? 1500 ரூபா வரதா வச்சுக்கோங்க. 1500 ரூபா வரும்போது நம்ம எவ்வளோ வந்து கடை வாடகை, அங்கே ஒரு ஆள் போட்டிருப்போம், கரண்ட்டு பில்லு, இது எல்லாமே பேசிக்காக ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்களேன். ஒரு 700 ரூபா பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். 700 ரூபா போக மீதி நம்ம 1500 ரூபாயில் எவ்வளோ இருக்குது? மீதி 700 ரூபா இருக்குது. அப்போ அந்த 700 ரூபா தான் நம்மளுடைய நேச்சர் ஆஃப் லாபம். அந்த நேச்சர் ஆஃப் லாபம் 700 ரூபா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது? 21,000 ரூபா வருது. ஒரு மாதத்துக்கு 21,000 ரூபான்னா அப்போது நமக்கு வந்துட்டு டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். 12 மாதத்துக்கு பாருங்கள், 12 20 அதிகபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் நம்மளுடைய லாபம். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? 5 லட்ச ரூபா ஒரு மனுஷன் லாபம் சம்பாரித்தா மட்டும்தான் டேக்ஸ் கட்ட சொல்லுது. அப்போ நம்ம அந்த டேக்ஸ்லேருந்து விதிவிலக்காயிடலாம். ஓகேங்களா? இதுக்கான அனுபவம் மிகுந்த ஒரு ஆடிட்டரை நாங்கள் வந்து வச்சு நமக்கு வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தரப்போகிறோம். சரிங்களா? வருஷம் ஒரு 5000 ரூபா 4000 ரூபா இந்த மாதிரி கொடுத்தோம்னா போதும். நம்மளோட டேக்ஸ் இஷ்யூ பிரச்சனையே கிடையாது. எத்தனை கோடி வேணாலும் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளால் வந்து டைரெக்டாக வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் மறைச்சலாம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு இதுதான் நடக்குதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? நீங்கள் கடைக்கு இப்போ நீங்களே வேலை பார்ப்பீங்க, ஆனால் ஸ்டாஃப் ஒருத்தர் போட்டிருக்கிற மாதிரி அந்த மாதிரி வேணால் நம்ம சொல்லலாமா ஒழிய டெம்பரவரி ஸ்டாப் ஒன்று வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சம்பளம் வேணும் இல்லையா? அது மாதிரி பண்ணலாமா ஒழிய முழுமையாக மறைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணி இந்த வேலை தான் செய்கிறோங்கிறத காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். இதை பண்ணிக்கோங்க. இதுதான் பாருங்கள், ஆர்பிஎல் பேங்க்.
இதோட அக்கௌண்ட் நம்பர் தான் இதில் காமிச்சிருக்கேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. முன்னாடியே உங்களுக்கு காமிச்சேன் 7 பேங்கோட லிஸ்ட்டு ஒன்று காமிச்சேன். அதுவும் இதுவும் சரியாக இருக்குதான்னு வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டாலும் 100 ரூபா மட்டும் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து பணம் போடுங்க. சரிங்களா? இதோட ஐஎஃப்எஸ்சி கோடும் கொடுத்துருக்குறேன். இதுவும் அந்த அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 409000807316. இதெல்லாம் சரியான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் நீங்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன் இத்தனை பேங்க் 7 பேங்க் கொடுக்குறோன்னா அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு போதுமான அளவுக்குள்ள வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த பேங்க் வந்து சப்போர்ட்டடாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. போனவொடனே இவங்களுக்கு பணத்தை வாங்கி கட்டிக்கிட்டு உடனே பில்லு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கரூர் வைசியா பேங்க் ஃபுல் சப்போர்ட்டடு. ஓகேங்களா? இது பாருங்கள் ஆந்திரா பேங்கு 06271100005394 ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் தெளிவானு செக் பண்ணிக்கங்க. முன்னாடி ஒரு லிஸ்ட்டு கொடுத்ததை வச்சு இதையும் செக் பண்ணிக்கங்க. 100 ரூபா பணம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தால் நாங்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? நல்லா கேட்டுங்க. நம்ம ரீட்டெயிலர்ஸ் எல்லாம் இதில் வந்து புதுசாக வந்து ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின்லேயே பாருங்கள் சைடில் வந்து ரேகை வைக்கிற மிஷினும் வந்துடுது. முன்னாடி டேப் வருது, கார்டு ஸ்வைப் பண்ண வருது. இது நல்லா ஒரு அருமையான மிஷினு, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 10 மிஷின் கொடுத்துருக்குறோம். வேறு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். ஃபாஸ்ட்டாக நம்ம இது பண்ணி நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இதை பற்றி வீடியோவும் பின்னாடி போடுவோம். அடுத்த பேங்க் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இது ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு பணம் கட்ட போனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பணம் வாங்க மாட்டாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். சிடிஎம்ஐ மிஷினில் போட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்கில் மட்டும் பெரும்பாலும் பகல் டைமில் 10 to 5:30 முடிச்சுக்குங்க. ஸ்டேட் பேங்க்கில் போடுறவங்க யாராக இருந்தாலும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் போடும்போது நம்மளுடைய இதில் ஒரு ஃபோன் நம்பர் கேட்கும். இந்த அக்கௌண்ட்டில் போடும்போது ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பரு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருவீங்க. அந்த மொபைல் நம்பர் போட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். இதில் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா இந்த பேங்கோட டைம் நான் சொல்லலை. வார நாட்களில் நீங்கள் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணிக்கலாம் மிஷினில். ஓகேங்களா? எங்கே மிஷின் டெபாசிட் பண்ணாலும் சேம் தான். அதே மாதிரி சனி ஞாயிறுலையோ கவர்மெண்ட் ஹாலிடேவில் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும் வேலையை. 4:30 மணியோடய சரி, இருந்தாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் சேர்த்து. அப்படி இதோட அதர் டைமில் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் தான் பணம் ரிசீவ் ஆகும். பயப்பட வேணாம். பணம் கட்டியிருந்தீங்கன்னா ஏறலைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோம். இதுவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். கரூர் வைசியா பேங்கு, இந்த பேங்கு தான் நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த பேங்கில் பணம் கட்டி யூஸ் இருந்துச்சுன்னா இந்த பேங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இதில் முடிஞ்ச வரைங்க ஒருவேளை நான் டேரெக்ட் பேங்கில் போட விரும்பலைங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? கரூர் வைசியா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து குறிப்பாக யாருக்கு எல்என்டி கட்டுறவங்களுக்கு தான் மெயினாக தேவைப்படும். ஏன்னா நாம தான் வந்து லேக்ஸ் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுவோம். அதனால் எல்என்டி கட்டுறவங்களுக்கு, ஃபினோவில் எல்என்டி கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? குறிப்பாக ஃபினோ வச்சுருக்கிற எல்லா ரீட்டெயிலர்ஸுமே உங்கள் ஊரில் எல்என்டி ஃபைனான்ஸ்லேருந்து நிறைய ஃபைனான்ஸ் இருக்குது. நம்மளது உள்ள பேமெண்ட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் பாருங்கள். நிறைய ஃபைனான்ஸு ரிலையன்ஸ் ஜியோ கூட நம்மக்கிட்ட பணம் கட்டலாங்க. ஓலா டாக்ஸியில் ஆரம்பித்து ரிலையன்ஸ் ஜியோ வரைக்கும் கட்டுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாமே பயன்படுத்திங்க. நமக்கு நல்ல கமிஷன் இருக்குது. குறிப்பாக எல்என்டியில் அதிகமான வருமானம் இருக்குது. மகேந்திரா டபுள் டைமாக வருமானம் தராங்க. அதனால் இதில் உள்ளே இருக்கிற மைக்ரோ ஃபைனான்ஸில் எல்லாம் பார்த்துட்டு போர்டு போடுங்க. எல்லா கடைக்காரங்களும் போர்டு போடுங்க. போர்டு போட்டுட்டு கூகுள் மேப்பில் நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பண்ண முடியாதவங்க என்கிட்ட சொல்லுங்கள், பண்ணித்தரோம். போர்டு போட்டு கடையை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்ரா மிஷினும் தரோம். மந்த்ரா மிஷின் யாருக்காவது வேணுனாலோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேணுனாலோ சொல்லுங்கள், நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினோ ஐடி வேணுங்கிறவங்களுக்கு கூடுதலாக உங்கள் சர்க்கிளில் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ வேறு ஸ்டேட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம டீம் இன்னும் நல்லா வந்து கஸ்டமர் கேர் வச்சு உங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும். எதிர்காலத்தில் ஃபினோ வந்து நிரந்தரமாக செயல்படக்கூடியது ஃபினோவாக தான் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வீஸ்லலாம் பணம் எடுக்க விடுறதுக்கே பயப்படுறாங்க. ஒரு முறை தான் ரேகை வைக்கணும், 2 முறை தான் ரேகை வைக்கணும், இவ்வளோ தான் பணம் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய லிமிட்டேஷன் இருக்குது. ஃபினோ எடுத்துட்டோம்னா நம்ம டேரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டே கொடுத்துருவோம். அதனால் நம்ம வந்து பேங்காகவே செயல்படுறதுனால நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வராது. அதனால் இது ஃபினோ எடுத்தவங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் இனி தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். கண்டினியூவில் வைங்க. ஏடிஎம் கார்டெல்லாம் சும்மா வந்து சாதாரணமாக நம்ம சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரியே பண்ணி அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். சரிங்களா? இது பாருங்கள், நம்ம ஒரு கடைக்காரர் வச்சுருக்கிற போர்டு பக்காவாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா?
திருப்பூரில் வச்சுருக்காரு, பக்காவாக வச்சுருக்காரு. சரிங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் போர்டுலாம் செட் பண்ணுங்கள். பேங்க் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் மக்கள் உங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஓகே, மேலும் உங்களுக்கு டவுட்டுன்னா கூப்பிடுங்க, நம்ம பண்ணிக்கலாம்.